நம்மள நிறைய பேர் வந்து ஸ்பெர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லக்கூடிய கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலையும் பெரியார்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய ஷோல்டர் பெயினை வந்து ஹார்ட்னால் வர பெயின் நினச்சிக்கிட்டு நம்ம கார்டியாலஜிஸ்ட் போய் செக் பண்ணுறோம். ப்ளஸ் இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில்னு சொல்லி நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் டெஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். பட் இந்த பெயின்லுமே எங்கேருந்து வருது அப்படின்னா, சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் வரக்கூடிய பெயின் வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு கழுத்துலேருந்து நரம்புகள் வெளியே வர இடத்துல அந்த நரம்புகள் அழுத்தப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய வலி வந்து நம்முடைய ஷோல்டர்லேயும் அப்பர் செஸ்ட்லேயும் கையிலையும் பரவும். இது பார்க்குறதுக்கு டிப்பிக்கலாக கார்டியக் பெயின் மாதிரியே இருக்கும். சிலருக்கு ஷோல்டரில் இருக்கக்கூடிய தேய்மானத்தினால ஷோல்டரில் பெயின் ஏற்பட்டு அதுவுமே ஷோல்டர் வந்து கை வரைக்கும் ரேடியேட் ஆகும். இது ரெண்டுமே கார்டியக் பெயின் மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு அது கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ரெண்டும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, கார்டியக் பெயின் அப்படிங்கிறது இம்பல்சிவாக வரும், சடனாக வரும். சம்டைம்ஸ் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜாஸ்தி நடக்கிறோம், இல்லை ஸ்டெப்ஸ் ஏறுறோம், ஒரு வெயிட்டான பொருள் தூக்குறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோன்ற போது அந்த பெயின் வரும். அந்த ஸ்ட்ரெயின் நிப்பாட்டினா அந்த பெயின் குறைஞ்சிரும். ஆனால் இந்த ஷோல்டர் பெயினோ சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிக் பெயினோ எந்த மாதிரி இருக்குன்னா, இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறோமோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ, ஈவன் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட அந்த ஒரு நேக்கிங் பெயின் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் இது வந்து மூவ்மெண்ட்டில் அக்ரவேட் ஆகும். மூவ்மெண்ட்னா நடக்கிறது கிடையாதுங்க. கை லிஃப்ட் பண்ணுறது, ஷோல்டரை பின்பக்கம் கொண்டு போகிறது, கழுத்து அசைவுகள்லையுமே வந்து இது பெயின் கொடுக்கும். இதை ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து கார்டியக் பெயினையும் இந்த மஸ்குலோஸ்கெலட்டன் சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பெயினுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா, ஜாயிண்ட்லேருந்தோ நரம்புகள்லேருந்து வரக்கூடிய பெயினை வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா அழுத்தும் போது நல்லா பெயின் தெரியும். வேறு கார்டியக் பெயினில் அது இருக்காது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்டியக் பெயின் வரும்போது நமக்கு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும், ப்ளஸ் லைட்டான கிட்டினஸ் இருக்கும். இது வந்து இந்த நெக் பெயின்லேயும் ஷோல்டர் பெயின்லையும் வராது. இதுதான் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர்ஸ். அதனால் ஒரு நெக் பெயினோ ஷோல்டர் பெயினோ இருந்ததுன்னா பேனிக் அடைய தேவையில்லை. இப்போ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஏஜ் குரூப்பில் இருந்தீங்கன்னா, 25லேருந்து 40க்குள்ளே இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கான ட்ரீட்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, மெடிசன்ஸ் கொடுத்தா டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் குறைஞ்சிட போகிறது.